Hello viewers, welcome to our channel Attractivity Solutions. இந்த வீடியோல நம்ம SC-900 எக்ஸாம் வந்து எப்படி நம்ம வந்து பாஸ் பண்றது, அதுவும் இல்லாம அதோட சிலபஸை பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவும் இல்லாம என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ SC-900 இதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எப்படி வந்து ஃப்ரீ வவுச்சர் வந்து கெட் பண்ணி எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுன்ற பத்தி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது பார்க்காதவங்க நான் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன், அதில் மறக்காம பாருங்க. ஸோ இதுலேயும் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ SC-900 வந்து என்னன்னா ஒரு சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் ஒன் ஆஃப் த கோர்ஸ் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அதுக்கான லிங்க்கு. ஸோ இதில் வந்து சிலபஸ் இருக்குது. ஸோ இதுதான் சிலபஸ். இது வந்து கான்செப்ட் ஆஃப் செக்யூரிட்டி, compliance and identity and access management, Microsoft security solutions, Microsoft compliance solution. So if once நம்ம the download exam skills outline option நம்ம click பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி PDF வந்து டவுன்லோட் ஆயிடும். ஸோ இதுல வந்து சிலபஸ் டீட்டெயிலா இருக்கும். ஸோ இதுக்கு இந்த SC-900க்கான எக்ஸாம் வந்து பாசிங் ஸ்கோர் என்னன்னா 700 out of 1000. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, கம்ப்ளையன்ஸ் அண்ட் ஐடென்டிட்டின்னு. ஸோ இதில் வந்து இதெல்லாம் தான் சிலபஸ். ஜீரோ ட்ரஸ்ட் மெத்தடாலஜி, ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல், டிஃபென்ஸ் இன் டெப்த், காமன் த்ரெட், என்கிரிப்ஷன், ஹேஷிங், கிளவுட் அடாப்ஷன் ஃப்ரேம் ஒர்க். இதை பேஸ் பண்ணி தான் இதில் 5 to 10% ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். நானுமே இந்த எக்ஸாம் வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய மார்க் வந்து 1000க்கு வந்து 882 நான் வாங்கினேன். இந்த எக்ஸாம் வந்து கம்பேர்ட் டு AZ-900 விட இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் SC-900. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஐடென்டிட்டி கான்செப்ட்னு. ஸோ இதில் வந்து ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன், ஆக்டிவ் டைரக்டரி இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ஸோ அடுத்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா கேப்பபிலிட்டி ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். இது 25 to 30% வரைக்கும் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் அதுக்கான சிலபஸ். ஸோ இதில் என்னென்னலாம் வந்து கேட்பாங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் பாஸ்வேர்ட் ரிசெட்டை பற்றி, பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன், மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், விண்டோஸ் ஹெலோ பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். டிஃப்ரெண்ட் ஆத்தென்டிகேஷன் மெத்தட்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஸோ அதே போல் ஐடென்டிட்டி கவர்னன்ஸ், அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரியை பற்றி கேட்பாங்க. அதே போல் PIMன்ற கான்செப்ட் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரியில் அதெல்லாம் பேஸ் பண்ணியும் இதில் கேட்பாங்க. ஸோ அடுத்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் செக்யூரிட்டி சொல்யூஷன். ஸோ இது 30 to 35% கிட்ட கேட்பாங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அஷ்யூர் ஃபயர்வால், அஷ்யூர் பேஸ்டன், அஷ்யூர் DDoS, நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் வரும். அதே போல் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டியும் உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி வரும். மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் இந்த மாதிரி. அதே போல் மைக்ரோசாஃப்ட் சென்டினல் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். SIEM, SOAR, XDR இதெல்லாம் பேஸ் பண்ணி சர்டன் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். மைக்ரோசாஃப்ட் 365 டிஃபெண்டர். நெக்ஸ்ட் சிலபஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கம்ப்ளையன்ஸ் சொல்யூஷன்ஸ். இதை பேஸ் பண்ணியும் 25 to 30% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். டேட்டா லாஸ் ப்ரிவென்டேஷன், ரெக்கார்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இதை பேசிஸாக கொஸ்டின் வரதுக்கு ஆப்ஷன் இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கஸ்டமர் லாக் பாக்ஸ்ன்னு, ப்ரிவிலேஜ்டு ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், இன்ஃபர்மேஷன் பேரியர்னு இதை பேஸ் பண்ணிலாம் சில கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த PDF இந்த ஆப்ஷனில் இந்த PDF கிளிக் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் சிலபஸ் ஓரியன்டாக. ஸோ இதில் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, எத்தனை கொஸ்டின்ஸ் வரும் இந்த SC-900 எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா 40 to 65 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நான் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது 49 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதை எப்படி லேர்ன் பண்ணலாம்னா, ஸோ இதில் கொடுத்துருக்காங்க இந்த லேர்னிங் பாத், மைக்ரோசாஃப்ட் லேர்ன் இது எல்லாமே வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து டீட்டெயில்டு கான்செப்ட்ஸோட மைக்ரோசாஃப்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து
இந்த மாதிரி எக்ஸாம் டாபிக்ஸ்ன்ற ஒரு சைட் இருக்குது. இந்த சைட்ல வந்து உங்களுக்கு மொத்தம் வந்து ஒரு 89 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இந்த 89 கொஸ்டின்ஸையும் ஒன்ஸ் நீங்க இது எல்லாமே ரெஃபர் பண்ணிட்ட பிறகு இது ஒன்ஸ் நீங்க இந்த 89 கொஸ்டின்ஸை நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா கன்ஃபார்மா வந்து 800லேருந்து 900 மார்க்ஸ்குள்ள எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லை அதுக்கு அதிகமாகவும் எடுக்க முடியும் உங்களால. ஸோ அதனால வந்து நல்லா ரெஃபர் பண்ணிட்டு போங்க. ப்ராக்டிஸ் டெஸ்ட் நிறைய அட்டன் பண்ணுங்க இது ரிலேட்டடா. ஸோ இது படிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா கிட்டத்தட்ட ஒரு 10 days போதும் இந்த SC-900 வந்து எக்ஸாம் வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு நாள் ஷெடியூல் பண்ணி இந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து விர்ச்சுவல் ட்ரைனிங் பற்றியும் ஒன்று சொல்லலான் இருக்கேன். ஸோ இது வந்து இப்போ அப்கமிங் விர்ச்சுவல் ட்ரைனிங் ஃபார் SC-900 இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது March 7, 8 அன்னைக்கு இந்த கன்சர்ன் டைமிங்கில் வந்து இந்த ஈவெண்ட் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும்னா அட்டன் பண்ணலாம். அப்படி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கிறீங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் நவுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட கன்சர்ன் இமெயில் ஐடிக்கு இதுக்கான டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். எப்போ எந்த டைமிங்கில் விர்ச்சுவல் ட்ரைனிங். இந்த விர்ச்சுவல் ட்ரைனிங்லையுமே நான் சொன்ன இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக கவர் ஆகிருக்கும். ஸோ இதுலேயும் கிளியராக மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. ஒன்ஸ் இந்த விர்ச்சுவல் ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணிட்டீங்கன்னா வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். தட்ஸ் ஆல் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்ச தகவல் இதுதான். ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.